அவ்வளோ ஊழியக்காரர்கள் சுற்றியுள்ள என்னுடைய நண்பர்கள், சபை தலைமை சபையாக இருக்கட்டும், சர்ச்சுக்கு வர, கன்வென்ஷனுக்கு வர எல்லாருமே எங்கள் வீட்டில் தான் தங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை ஆண்டவர் தந்தார். ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்கிற விஷயம், ஆசை நமக்குள்ளே இருந்தால், தாகம் இருந்தால் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நீங்கள் இன்னைக்கு ஒருவேளை இங்கே இருக்கிற பிள்ளைங்க, காய்வை போல் நானும் உபசரிக்க ஆசைப்படுறேன், விருந்தோம்பலுக்கு ஆசைப்படுறேன், ஆனால் நத்திங், என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா. ஆனால் அந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்க்குறார். அல்லேலூயா. இறுதியும் ரொம்ப முக்கியம். நமக்கு ஆசீர்வாதம் வரலாம், ஆனால் நம்முடைய இறுதியும் ரொம்ப முக்கியம். சிலவங்களுக்கு எல்லாம் நல்ல பெருசாகும், இறுதியும் பெருசாகாது. அல்லேலூயா. அதனால் ஆமென். பாருங்கள், முதல்ல இப்படிப்பட்ட ஆசைகள் வரட்டும். யாருக்காவது நல்ல வசதியான விதத்தில் வீடுகள் இல்லை அப்படின்னு யாராவது துடிக்கிறீங்களா, முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை, நீர் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தால் எதுக்கு பயன்படுத்துவேன்? ஒரு பைக்குன்னா கூட அப்படி தான் பாருங்கள், அப்படி தான் ஆசைப்படுறேன். ஒரு பைக்குன்னா கூட யாரையாவது கூட்டிகிட்டு போகலாமே சபைக்கு. ஒரு கார்னா கூட அப்படி தான் ஆசைப்படணும். இப்படிப்பட்ட ஆசை எத்தனை பேருக்கு இருக்குது? சிலவங்கெல்லாம் பைக்கில் யாராவது யாத்தினா பைக்கு என்ன செய்கிறோம், அழுக்காயிரம்னு நினச்சிருவாங்க. இல்லை இல்லை, பாருங்கள், சுவிசேஷ வேலைக்காய். அல்லேலூயா. சத்தமாக இருக்கா சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு தருகிறதெல்லாம் எதுக்காக? சுவிசேஷ வேலைக்காக. சொல்லுங்க, சுவிசேஷ வேலைக்காக. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ இப்போவும் பாஸ்ட்ட நிறைய, இப்போ எனக்கு பேங்க் அக்கௌண்ட் எப்போவுமே இப்போ நில்லணியாக இருக்கும், 0 பாயிண்டில் இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்களேன். இப்போ சேமிப்பு அப்படின்னு எப்படியாவது இந்த பாருங்கள், நான் சொல்கிற விஷயம், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு துடிப்பு உங்களுக்கு இருந்தால் உங்கள் தேவை சந்திக்கப்படும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம், அல்லவிட்டால் நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டை கட்டணும், ஒரு இடத்த வாங்கணும், நீங்கள் அப்படி ஆசைப்படலாம். நல்லது, அந்த ஆசையை கர்த்தர் பார்க்குறேன். ஆனால் அது எதற்காக? சமீபத்தில் ஒரு வீடு பிரதிஷ்டை போயிருந்தேன். அந்த வீட்டில் இந்த பெரிய கடைகளில் எழுதியிருக்கும் பார்த்தீங்களா, இந்த லெட்டர்ஸ் லைட்டெல்லாம் போட்டு, அப்படி வீட்டுக்கு முன்னால் பெரிய லெட்டர்ஸ், தேவரீர் சகலத்தையும் செய்ய. இப்போ ஒரு பெரிய நகை கடை அல்லவிட்ட ஒரு பெரிய துணி கடையில் தான் அப்படி ஒரு, நான் நினைக்கிறேன் அந்த வசனம் எழுதுறதுக்கே அவங்க ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிரானைட் எல்லாம் போட்டு அது ஒரு எக்ஸ்ட்ரா, அது அந்த லெட்டர்ஸ், அந்த ஒர்க்கு தெரிஞ்சவங்க அங்கே இருக்கிறீங்க. அவ்வளோ. அப்போ எனக்கு முடிஞ்ச உடனே மெதுவாக அந்த பிரதர்கிட்ட கேட்டேன், இதுக்குடைய ரகசியம் என்ன? நாங்கள் புறம்போக்கில் இருந்தோம் மாஸ்டர். அவர் இந்த வேர்டு அப்படியே சொன்னார். இந்த குளத்தங்கரையில் ஆத்தங்கரையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருந்தோம். கர்த்தர் என்னை கண்ணோக்கி பார்த்தார். ஆமீன். பாருங்கள், ஒரு வேலையை கொடுத்தார். அப்புறம் தான் இந்த இடத்த வாங்கினோம், இந்த வீட்டை கட்டினோம். அதனால தான் தேவரீர் சகலத்தையும் செய்ய. அல்லேலூயா. அப்போ இந்த பொருளாதாரத்தில் யாராவது உண்மையிலே நெருக்கத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு உள்ள கனவு வரட்டும், ட்ரீம்ஸ் வரட்டும். எனக்கிட்ட ஆண்டவர் தருகிற செல்வங்கள், ஆண்டவர் தருகிற ஆஸ்திகள், அது எதுக்காக செலவிடுவேன்? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய பேர் புகழுக்கோ நம்முடைய பிரஸ்தாபத்துக்கோ இல்லை, எதற்காக செலவிடுவோம்? தேவ நாம மகிமைக்காக. அல்லேலூயா. சொல்லுங்களேன். அப்போ கவனிங்கள். அப்போ விருந்தோம்பல் மீண்டு வந்திருக்கோம். யாருக்கு வீட்டில்? காய்வுக்கு வீட்டில் ஃபுல்லாக ஒரே தடப்புடன்ட்டு எண்ணெய்க்கும் ஒரே அவியலும் பொரியலும் தான். இந்த பழக்கம் ஆபிரகாம் சாராள் இடத்துல இருந்தது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். இது ஒரு கிருபை. பொதுவாக பாருங்க, ஆபிரகாம் அந்த 3 புருஷர்களை உபசரித்த நாளெல்லாம் ஒரு உற்பத்தி காலத்தில் மனைவி என்ன செய்வாள்? ஒரு குமாரனை பெறுவாள், உனக்கு தலைமுறை உண்டாகும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை நம்ம அங்கே தான் பார்க்கிறோம். விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த காய்வினுடைய எதுக்காக இந்த நிருபத்தை யோவான் எழுதினார்? சகோதரர் 3வது சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்போ இந்த தகவல்கள் உண்மையிலே லீடர்ஸுக்கு கிடைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஊழியங்களுக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க சிறு ஊழியங்களுக்கெல்லாம் போவாங்க. சரியாக ஈவினிங் தகவல் சொல்லுவாங்க, இன்னைக்கு இப்படி இருந்தது அப்படிங்கிற தகவல் சொல்லுவாங்க. இதே போல் பாருங்கள், இந்த ஒரு தகவல் யோவானுக்கு மற்றவங்க சொல்கிறாங்க, இவர் இப்போ எருசலேமில் இருக்கிறான்னு நினச்சிடுங்க. இப்போ காய்வுக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்தவங்கெல்லாம், காய்வு எங்களை நல்லா என்ன செய்தா? உபசரித்தாள்.
எங்கள் மேலே ரொம்ப அன்பு பாராட்டினார், எங்களை நல்லா கவனித்தார், ஒரு வாரம் அங்கே தங்கினோம், அதுக்கு பிறகு நாங்கள் புறப்பட்டு வந்தோம், இதுதான் சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், அவர் சொல்லுகிற காரியம், சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அடுத்த வசனத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறது. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு. நேற்றைய தினத்தில் வசனத்தை நாம் தியானித்தோம். பிள்ளைகள் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறது யாரு? யாரு? விசுவாச பிள்ளைகளை யோவான் சொல்லுகிறார். புதிதாய் சபைக்குள்ளே வந்தவங்க, அல்லவிட்ட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்குள்ளே புதுசாக வந்தவங்கள யோவான் பாருங்கள், அந்த 1, 2, 3 நிருபத்திலும் அதிகமான வார்த்தை பிள்ளைகளேங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அடுத்தது பிரியமானவர்களே. வாயை திறந்து சொல்லுங்க, 2 வேர்டு. ஒன்று பிள்ளைகளே, இன்னொன்று பிரியமானவர்களே என்கிற வார்த்தையை அதிகமாக யோவான் பயன்படுத்துகிறார். அப்போ என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஒரு ஊழியருக்கு எது தெரியுமா சந்தோஷம்? தன் மூலம் ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தின பிள்ளைகள். கவனிக்கிறீங்களாமா? யாரெல்லாம் இப்படி இந்த சத்தியத்தில் நடக்கிறாங்களோ அதுதான் பெரிய சந்தோஷம். அடுத்த ஒரு 10-20 வருஷம் கழித்து, ஒரு 30 வருஷம் கழித்து உங்களை எங்கேயா வச்சு பார்க்கும் பொழுது, வேலை நிமித்தம் அளவிட்ட சில பிள்ளைங்க திருமணம் ஆகி நீங்கள் வெளியே போயிருப்பீங்க, அளவிட்டால் பாருங்கள் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வீங்கல்ல, அதுதான் பெரிய சந்தோஷம். சரி, உங்கள் வீட்டில் வாலிப தம்பி தங்கச்சிங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் உங்களுக்கு கவனிங்க. எப்போல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களோ அதில் உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கம்மா. உங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் அவளை அழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப அம்மாவை அழ வைக்கணும் நீ துடித்தான்னு நினச்சிங்க, அப்புறம் நீ தான் அழுவா. தம்பிங்கெல்லாம் நிமிர்ந்து கவனிங்கம்மா. அண்ணன் மாதிரிலாம் கமர்ந்து இருந்துடுங்க, தம்பி மாதிரிலாம். அல்லேலூயா. அதாவது நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கும் உன் தாயின் தகப்பனை நீ என்ன செய்வாயாக. பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? அம்மா அப்பாவுக்கு எது சந்தோஷம்? அப்படிப்பட்ட அம்மா அப்பாவாக இருக்கணும். சிலவங்களுக்கு வந்து சர்ச்சைக்கும் போண்டா, இதில் எனக்கு இருந்து பாத்திரத்தை தேய் துணி. நேற்று சாயங்காலம் அப்படி தான் வீட்டிலேருந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில பிள்ளைங்க. இல்லாட்டி வீட்டத்தோட, இல்லை என் கூட உட்காந்து சீரியல் பாரு, இல்லை என் கூட உட்காந்து நான் இந்த செல்லை வச்சுடுறேன், நீ இந்த செல்லை வச்சுக்க. என் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிற சந்தோஷத்தை அல்லாமல் எனக்கு வேறொரு சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறவங்க கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆமென், அல்லேலூயா. பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கணும், சத்தியத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ உங்கள் பிள்ளைங்க ஒருவேளை ஒரு கிலோ லட்டை வாங்கி கொண்டு தர்றதை விட அவங்க 1 மணி நேரம் ஜோம் பண்ணா அவங்களுக்கு பார்க்க சந்தோஷமா இருக்குமா? ஆமாங்கிறாங்க பாருங்க. உங்க காதில் விழுதா? அல்லேலூயா. அப்போ வேதத்தை வாசிக்கணும், பைபிள் எடுத்து வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காரணும். சில வீட்டிலெல்லாம் சில அம்மாமாருக்கு அப்பாவுக்கெல்லாம் அந்த ப்ரெஷரை பிள்ளைங்க அப்படி டாப்பில் ஏற்றி விட்டுருவாங்க. ரொம்ப நாள் அவங்க வாழணும்னு ஆசை இருக்கா? அவங்கள கோபப்படுத்தாதுங்க, அவங்கள எரிச்சல் விட்டாதுங்க. நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு அப்படி காலுக்கு மேலே கால் போட்டு அப்படி ஃபேனை போட்டு அப்படி படிக்க வேண்டிய நேரம் அப்படி இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப கூலாக இருக்குமோ? என்னது யாரும் அவங்களுக்கு ப்ரெஷர் ஏறுமா? ப்ரெஷர் ஏறுமா? அப்புறம் கஞ்சி அலைஞ்சிரும். கஞ்சி அலைஞ்சிரோம்னா சுட சுட காஃபி கிடைக்கிறது, டிஃபன் கிடைக்கிறது ஒன்றும் என்ன செய்யாது, கிடைக்காது. ரொம்ப கஷ்டம். அதனால அம்மா அப்பா ரொம்ப முக்கியம், அப்பாவும் ரொம்ப முக்கியம். அதான் ஏடிஎம் மிஷின். யாரு அப்பா? யாரு ஏடிஎம்ல அப்புறம் படம் அந்த எடுக்க முடியாட்டு சிக்கன்லாம். அதனால அவரையும் கோபப்படுத்தாதுங்க. அப்பா அம்மாவை ரொம்ப கூலா வச்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பாருங்கள், நீங்க சர்ச்சுக்கு குறிப்பிட்ட நேரம் புறப்பட்டு இருக்குது. இன்னைக்கு கூட நல்ல குளிர், ஆனாலும் 6 o'clock தம்பி காட்வின் இந்த டோஃபி எல்லாம் வந்துட்டாங்க. 6 o'clock முன்னாலே வந்துட்டாங்க. ஆனால் சில அண்ணமார் அவங்களுக்குள்ள ஒரு லீடர் உண்டு, அவனை காணல. 7 மணி போல் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ இந்த தம்பிங்க பாருங்க, இந்த மழை இந்த குளிர், சிலவங்களெல்லாம் பார்த்தேன் இந்த 6 மணிக்கு தான் 7 மணிக்கு தான் எழும்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
எப்படியும் பாருங்கள், சில வீட்டிலலாம் எழுப்புற டெக்னிக்கலை பிள்ளைங்களை வழி நடத்துறதை குறித்து அம்மா அப்பா சொன்னாங்க. இந்த லைவ் ஓடம்ல இதை வீட்டுக்குள்ளே போட்டு காணிப்பாங்களாம். டே அங்கே பாரு, அங்கே ஜபம் என்ன செய்தாச்சு, அங்கே பாரு முதல் பாட்டு என்ன செய்தாச்சு. சரி, எப்படி ஏதாவது ஒரு டெக்னிக்கலை பயன்படுத்தி எழுப்புறாங்களே. அப்போ நீங்கள் எத்தனை பேர் காலையில் எழும்புனீங்களோ, காலையில் எழும்பணும். காலையில் அப்போ நீங்கள் எழும்பி ஜபம் பண்ணுறத உங்கள் அம்மா அப்பா பார்க்கும் பொழுது என்ன செய்வாங்க, சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் பைபிளை வாசிக்கிறீங்களா, அப்போ உங்கள் அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க. ஒவ்வொரு நாள் இந்த பைபிள் ரீடை சில பிள்ளைங்க அனுப்புறீங்களா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தெரியுமா. அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. நான் அனுப்புகிற அந்த அந்த எனக்கு உங்களுக்கு ஒரு பதில் அனுப்புவோம்ல, அது எனக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சியை வெளிக்காட்டுகிறது தான் அந்த சிம்பல்கள். அப்போ தேவன் உங்களை பார்க்குறார், தேவன் உங்களை பார்க்குறார். பைபிள் ரீட் நீங்கள் தினமும் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, உன்னுடைய உண்மையை யோவான்கிட்ட வந்து காயுனுடைய உண்மையையும் அவன் சத்தியத்தில் நடக்கிறதையும் சொல்லும் பொழுது யோவானுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ நம்முடைய தேவனுடைய சந்நிதியிலே நம்ம எல்லாரும் ஒரு நாள் போக போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய செய்தி, நம்முடைய தகவல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டே இருக்குது. கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு. அப்போ நீ உன்னுடைய பரிசுத்த வேதாகமும் ஒவ்வொரு நாளும் அப்படியே புரட்டப்படுறது, நீ முழங்கால் படியிடுகிறது, நீ கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுறது. தானியலை பார்த்து எனக்கு மிகவும் பிரியமானவனே, தானியலுடைய ஒரு காரியம்தான் பாருங்கள், முழங்கால் படிட்டு கைகளை உயர்த்தி என்ன செய்வான், ஜெபம் பண்ணுவோம். வாயை திறந்து ஜெபம் பண்ணும். நீங்கள் ஷார்ட்டாக ஜெபம் பண்ணாலும் யாரும் மௌன ஜெபம் பண்ணாதுங்க. என்ன செய்யணும், வாயை திறந்து ஜெபம் பண்ணணும். கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பாருங்கள், ஐந்தாவது பார்க்கிறோம், பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். என்ன செய்கிறாய், உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாகவும் என்ன செய்கிறார்கள், பாத்திரமானபடினால் அவர்களை நீ வழி அனுப்பி விட்டால் நலமா இருக்கும். ஏன்னா சிலவங்களெல்லாம் இவர் விடல, இன்னும் 2 நாள் கூட இருங்க, இன்னும் 2 நாள் கூட இருங்க. அப்போ இவர் சொல்லிருக்கிறாரு, நீ வழி அனுப்பி விட்டால் நலமா இருக்கும். 7ஆம் வசனம், ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். சுவிசேஷ வேலையிலே பல இடங்களிலே இதே பழக்கம் நமக்கும். அளவிட்டால் இந்த மே மாதத்தில் கிருபையினால் சபைக்கும் ஆண்டவர் அந்த கிருபை, எங்களுக்கும் அந்த கிருபையை தந்தா. அந்த சிறுவர் ஊழியத்துக்கெல்லாம் போவோம் பார்த்தீங்களா. பல சர்ச்சில் வந்து நாங்கள் காணிக்கையே வாங்கிறது கிடையாது. எங்களுடைய ட்ராவல்ஸ் அல்லவிட்ட எக்ஸ்பென்ஸ் பல ஆயிரங்கள் செலவு பண்ணுவோம். எங்கள் டீமுக்கு கூட வர்றவங்களுக்கு தான் தெரியும். 1 வீக்குக்கே டீசலுக்கே சில நேரம் 5000 டீசல் பெட்ரோலுக்கெல்லாம் சேர்த்து அப்படி 5000 இந்த மாதிரியெல்லாம் ஆகும். எப்படி பாருங்கள், நான் சொல்கிற விஷயம் இந்த வசனத்தை உங்களுக்கு விளக்கம் சொல்லுகிறதுக்காக தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். அப்போது இந்த அவர்கள் இப்போ யோவான் ஒரு டீமை வந்து அனுப்பிவிட்டாங்கல்ல, அவங்க வந்து புறஜாதிகள் நடுவில் போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வர்றாங்க. அப்போது அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் என்ன செய்யாமல் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் என்ன செய்தார்கள். அல்லேலூயா. என் கூட பிரயாணப்பட்ட எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் இப்படிப்பட்டவங்க தான். ஆமென். அல்லேலூயா. கையை உயர்த்தி அந்த பிள்ளைகளுக்காக ஒருக்க ஸ்தோத்திரம் பண்ணிடுறோமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இதே போல் சுவிசேஷ வேலையில் நம்ம வந்து எதையோ ஒன்று எதிர்பார்த்தல்ல. இன்னைக்கு நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது அப்படி தான். எதையோ ஒன்று எதிர்பார்த்தல்ல. எப்பவுமே பாருங்கள், நேற்றைய தினத்திலும் அந்த அந்த அடக்க ஆராதனை அந்த சகோதரத்தை கூட சொன்னேன். சிலவங்களுக்கு கூட இது வந்து பொதுவாக சிலவங்களுக்கு அந்த ஒரு தகவலை சொல்கிறது நல்லது. அந்த சகோதரன் பாருங்கள், அவருக்காக கூட ஒருக்காக கூட ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிடுறோமா. மனைவியை ரொம்ப நேசித்தார், நல்லா கவனித்தார். அந்த பிள்ளைகளும் அப்படி தான். நம்முடைய ஆன்லைன் ப்ரேயரில் கரெக்டாக அந்த பிரதர்ஸ் குரூப்பில் வந்து லிங்க் அனுப்புறது தம்பி தான். எப்படி அலறாம தான் வச்சுருப்பானோ தெரியாது. அப்படி அந்த மகளும் அப்படித்தான் குடும்பமாக ஊழியத்தில் இருக்கிறாப்புல, நல்ல பிள்ளைகள். அந்த குடும்பத்துக்காக ஒரு கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பாருங்கள், சிலர் இன்றைக்கும்
இப்படி நினைப்பாங்க. ஒரு ஒரு மரண வீடாக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதா இருக்கலாம். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு பிரதிபலத்தையே சபையில் என்ன செய்கிறது, எதிர்பார்க்கிறதே கிடையாது. திருமண காரியங்களும் அப்படிதான். சர்ச்சில் சிலவங்க இப்படி வந்து இருப்பாங்க, அது வந்து நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணே போல் இருக்கும். ஒரு மேரேஜ் அன்னைக்கு கொண்டு காணிக்கு இது பண்ணுறது வந்த அளவிட்ட ஒரு திருமண காரியங்கள். எனிவே இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, எதுவுமே நம்ம எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. அல்லாவிட்டால் அந்த பழக்கங்களை நாம் வைக்கக்கூடாது. சுவிசேஷ வேலையிலே தெய்வ பிள்ளைகள் எப்பொழுதுமே இப்படி பிரயாசப்பட விரும்ப வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்காக நாம் செய்து கொண்டு அப்படி சென்று கொண்டே இருக்க வேண்டும். இப்போ இவர்கள் அப்படி செய்தபடினாலே நீ என்ன செய்ய வேண்டும், அவங்கள உடனே அனுப்பிவிடு. அடுத்தது அவங்கள என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, அவங்களுக்கு அடுத்ததான காரியம் இருக்கிறது. இப்போ 8வது வசனத்தில் வாசிக்கிறோம் வேகமா. கடனாளிகளாய் இருக்கிறோம். பாருங்கள், இப்படிப்பட்டவர்களை சுவிசேஷ வேலையில் இப்படி வந்து எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பிரயாசப்படுறாங்க பார்த்தீங்களா. நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன். ஆனாலும் இப்போ என்னென்னா, முக்கியமாக இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அங்கு சபையிலே முதன்மையான ஒரு மனுஷன் இருந்தான். 9வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர்களில் இந்த தியோத்திரேப்பு என்பவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ 3 யோவான்ல ஃபர்ஸ்ட் ஒரு பெயரை வாசித்தோம். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க ஆளுக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க 2 பேருக்கு பேரை கையை பிடிச்சு சொல்லுங்க. சரி, நீங்க காய்வா கேளுங்க. சரி, 2வது ஒரு பெயரை சொல்லுங்க. தியோத்திரேப்பு சொல்லுங்க. கையை பிடிச்சு கையை குலுக்கி சொல்லுங்க. நீங்கள் தியோத்திரேப்பா. இவனுக்கு வேலை என்ன தெரியுமா, யோவானை குறித்து அவதூறாக வீடு வீடா பேசிட்டு நடக்கிறது. பக்கத்தில் இருக்க ஆளுக்கு கையை குலுக்கி நீங்களான்னு கேளுங்க. அல்லேலூயா. இவனுக்கு வேலை என்னது, யாரை குறிச்சி, இந்த மூப்பன் ஆகிய யோவானை குறிச்சி ஒவ்வொரு இதுக்குனியே துணியை மாற்றிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குனியே துணியை மாற்றிட்டு போய் ஒவ்வொரு வீடு வீடாக குறித்து யாரை குறிச்சி, மூப்பன் ஆகிய யோவானை குறிச்சி. ஏசப்பா, அல்லேலூயா. எவ்வளவு சங்கடம் பாருங்க, எவ்வளோ அழகான குரல் வளம், எவ்வளோ அழகான நாக்கு. இது வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கும் மிஸ்டேக் இருக்குது. வெள்ளிக்கிழமை எல்லாரும் கையை உயர்த்தி தீர்மானம் எடுத்தாச்சு. வெள்ளிக்கிழமை வராதவங்க நேரத்தைக்கு எடுத்தாச்சு. அதனால் இன்னைக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இவனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவன் வந்து 10வது வசனம், அவன் வந்து பாருங்கள், எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் எங்களுக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளை அலுப்பி, எப்பொழுதுமே இவனுக்கு வேலை என்ன. சிலவங்கெல்லாம் பாருங்க, இத்தனை வருஷமா கிருபையினால நம்ம விசுவாச பிள்ளைகளோடு பிரயாணம் படுறோம்ல. சிலவங்கெல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ஆளை குறித்து எப்படி அவதூறாக பேசி நிற்பாங்க, அப்புறம் இன்னொரு ஆளை குறித்து அவதூறாக பேசி நடப்பாங்க. இதை தான். ஆனால் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அதோட அதை முடிக்கிறேன். அப்போ நான் சொல்கிற விஷயம், இந்த மாதிரி பழக்கம் இல்லாத பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு 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 இந்த ஃபாதர் பெர்க்மன்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா. அவர் சொல்லுவார், தனக்கு யாராவது மாலை போட வந்தாச்சுன்னா உடனே பயந்துருவாராம். அதுக்கு அதை ஒரு பாட்டிலே எழுதிடுவார். அவர் சாட்சி ஏதோ சொல்லுவார் பாருங்க. யாராவது ரொம்ப கும்பிட்டாலும் பயந்துருவாராம். மாலை போடுறான்னா என்ன நினைப்பார்னா, இவன் தான் அடுத்தது நம்மளுடைய காலை வாடுறது. ரொம்ப புகழ்ந்துட்டான்னா அடுத்தது ரொம்ப பயந்துருவார் அவனை கண்டா. அல்லேலூயா, சோத்திரம். அப்போ நம்முடைய விஷயம் பாருங்கள், ஒரு யோவான் அந்த நாட்களில் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதன். பொதுவாக யாராவது என்னை இவ்வளோ விமர்சிக்கிறாங்களே அப்படிங்கிற யாராவது வேதனையோடு இருக்கிறீங்களா? நீங்கள் வந்து உங்களுக்காக இந்த பகுதியை சொல்கிறேன். பவுலை ரொம்ப விமர்சித்தாங்க.
விரோதம் பண்ணுகிறவர்கள் எங்கே இருந்தாங்க? சபைக்குள்ளே இருந்தாங்க. அது எபேசிலே துஷ்ட மிருகத்தோடு போராடினேங்கிற. தாவீது தான் அந்த சிங்கத்தோடு கரடியோடு போராடினான்னு பார்த்தா பவுலும் போராடி இருக்கிறார். எங்க? சபைக்குள்ள. இயேசுவை வந்து நேரடியாகவே அடிக்கவே ஒருத்தன் செய்துட்டான். எவ்வளவு ஒரு சங்கடமான விஷயம். அப்போ இயேசுவை தூஷித்தார்கள். அடுத்தது இந்த யோவான் அன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு டாப் மனிதர், ரொம்ப சீனியர் மூப்பன். வேற எல்லா அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சியா மரித்துட்டாங்க. ஒரு ஊழியன், ஒரு தேவ மனுஷர், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருக்கு விரோதம் பாருங்க, அந்த அந்த வார்த்தையை அவன் அலப்புகிறான், அவதூறா பேசின. எவ்வளவு வேதனையா யோவான் இந்த எழுதியிருப்பாரு. சபைக்குள்ளே ஒரு காய்வு இருக்கிற இடத்துல தான் யாரும் இருக்கிறா. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ நீங்க இதுல பெரிய இதனால தான் பாருங்க, அவங்களுடைய ஸ்கின் அலர்ஜி சிலவங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. சர்ச்சுக்குள்ள பாருங்க, சிலவங்க வந்து இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க, ஆனால் அதன் நடுவிலும் சில காய்வுகள் இருக்கிறாங்க. அதே சபைக்குள்ள. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், கரங்களை அசைத்து சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அப்ப யோவானை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற ஒரு காய்வும் எங்க தான் இருக்கிறாப்புல? அதே சபைக்குள்ள. அந்த சபைக்குள்ள தான் யாரும் இருக்கிறா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த தீயத்திறப்பும் என்ன செய்கிறான்? இருக்கிறான். அவன் என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லவிட்டால் அவன் வந்து எனக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளை என்ன செய்கிறான்? அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து என்ன செய்வேன்? நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் என்ன செய்கிறான்? தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். எவ்வளவு ஒரு விஷயம். அவன் தான் இப்படி செய்கிறான்னா இந்த காய்வை போல. அப்ப காய்வுக்கு இதை ஏன் எழுதுகிறான்னா, காய்வை எப்படியாவது எங்க விட்டு வெளியே தள்ளணும்? சபையை விட்டு வெளியே தள்ளணும்ட்டு இவன் நினைக்கிறான். அப்ப அவன் யோவானை ஏற்றுக்கொள்ளல, யோவான் அனுப்புகிற ஆட்களை ஏற்றுக்கொள்ளல, உபசரிக்கிற இந்த ஊழியத்தை செய்யல. அதுவும் உபசரிக்கிற ஊழியத்தை விட நம்ம ஒரு வேர்டு, அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் வேர்டாக எது என்னது? ஃபர்ஸ்ட் சொன்னேன், விருந்து ஓம்பல். சொல்லுங்க. சுவிசேஷ வேலையில பிரயாசப்படுகிறவர்களுக்கு விருந்தோம்பல் பண்ணல, பண்ண ஆவலா இருக்கிறவர்களை என்ன செய்யல? பண்ண விடல. இவன் வந்து பண்ணுகிறான். அப்போ இவனை என்ன செய்யணும்? சபை விட்டு வெளியே தள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறான். அப்போ நீ செய்து வருகிறதை செய். இவனை என்கரேஜ் பண்றதுக்கு தான் இந்த நிருபத்தை எழுதுகிறான். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காய்வுக்கு இதை எழுதுகிறான்னா, இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான், யோவானுக்கு விரோதமாக பல வார்த்தைகளை பேசி இப்படி ஒரு ஏற்றுக்கொள்கிறவர்களையும் புறம்பே ஆக்குகிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது தான் சொல்லுகிறார் 11வது வசனத்துல, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அல்லேலூயா. அப்ப நன்மை செய்கிறவன் அவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அதே இடத்துல அடுத்தது பாருங்கள், இன்னொரு பேர் கூட வருகிற இன்னொரு மனுஷன் 12வது வசனம். இங்க இன்னொருத்தன் இருக்கிறான். பாருங்க, இந்த தேமேத்ரியை குறித்து சொல்லும் பொழுது எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவனும் அல்லாமல் சத்தியத்திலும் சாட்சி பெற்றவன் நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று நீ என்ன செய்வாயாக. அல்லேலூயா. இப்போ அவர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பி இருக்கிறேன், அப்பொழுது முகமுகமாய் என்ன செய்யலாம்? உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள், சிநேகிதரை வாழ்த்துவாயாக. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ 2 பிரியமானவனை குறித்து பார்த்தோம். மீண்டும் வாசித்த பகுதிக்கு நேராக வந்துடும். அப்போ தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருவரும் வாழணும். விசேஷமாக வாலிப தம்பி தங்கச்சிங்க, தேவனுக்கு பிரியமாய் வாழுங்க. ஆமீன். ஒரு விண்ணப்பமாய் அந்த வார்த்தையை, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும்னு சொல்லி உங்கள் தனி ஜபத்தில் ஜெபம் பண்ணுங்க. பார்ப்போம். தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும். அப்போது தேவனுக்கு பிரியமானவன் தேவனுடைய சித்தத்தை எங்கும் செய்வான், பாபிலோனிலும் செய்வான். நீ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம், வெளியிடத்துக்கு படிக்க போகலாம்,
அங்கும் ஆண்டவருக்கு பயந்து பிரியமானவன் அங்கும் வேதத்தை வாசிப்பான், ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா. சில பிள்ளைங்கள்லாம் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் நல்ல சர்ச்சிலெல்லாம் ஆக்டிவாக இருப்பாங்க. ஊருக்கு வந்தோடனே மறுபடியும் பழைய ஃப்ரெண்ட்ஸோடு கூட நடப்பாங்க. சிலவங்க சர்ச்சை விட்டு வெளியில் போனோன்னு அப்புறம் சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. அப்படி அல்ல, எங்கே இருந்தாலும் சொல்லுங்க, வாயை திறந்து ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானதை தேவ சித்தத்தை செய்கிறவங்களாய் மாறணும். நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் பொழுது, ஒருவேளை எங்கேயாவது தூர எடுத்து படிக்க போகிற பிள்ளைங்க ஃபஸ்ட்டு எதை பக்கத்தில் வைக்கணும்? பைபிள் இருக்கிறது மட்டுமல்ல, பைபிள் இருக்குது பாஸ்டர்மாங்க சிலவங்க. பைபிள் இருக்குது, நல்லது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அல்லேலூயா. தானியேல் பாபிலோனில் இருந்து கொண்டு தினமும் முழங்கால் படிட்டு எருசலேமுக்கு நேராய் கைகளை உயர்த்தி என்ன செய்தான்? ஜெபம் பண்ணான். பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தில் ஒன்று தான், தினமும் ஜெபிப்பது, தினமும் ஸ்தோத்திரங்கள் செலுத்துவது, தினமும் வேதத்தை வாசிப்பது. அல்லேலூயா. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறது. சகோதரர்கள் எடுத்துக்கொண்டால் மனைவி பிள்ளைகளை நேசித்து, ஒரு காலத்தில் நீங்கள் ஆண்டவரை அறியாத பொழுது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஊர் அப்படி சுற்றிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ கர்த்தரை அறிந்த பிறகு வேலையெல்லாம் முடிஞ்சாச்சா, வீட்டுக்கு மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷத்தோடு புசித்து இருக்கிற எளிய உணவை சந்தோஷமாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக வாழுங்க. கொஞ்சம்தான் வருமானம் இருக்குதா, அதையும் ஞானமாக பயன்படுத்துங்க. கர்த்தர் நிறைவானதை தருவார். சிலவங்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ரூபாய் கையில் வந்துட்டுன்னா அப்புறம் அவங்கள பிடிக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருக்கணும். அல்லேலூயா. அதாவது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்யுங்க. எளிய வருமானங்கள் இருக்கும் பொழுதும் மனைவி பிள்ளைகளை நேசித்து, புருஷனை நேசித்து சந்தோஷமாக வாழுங்க. நிறைவானதை வரும் பொழுதும் ஆமென், அப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான நபர் உங்கள் புருஷன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவர்களோடு சந்தோஷமாக வாழுங்க. ஆமென். குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டுக்குள்ளே வாங்க. அதுவும் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். வீதிகள் அல்ல நம்முடைய இடம். ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைகள். ஆமென். சங்கீதம் 128 வாசிக்கிறோம். ஆமென். உன் மனைவி உன் வீட்டோரங்களே கனிதரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். அதனால் மேக்சிமம் மேரேஜ் ஆகுன ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைங்க எல்லாமே ஈவினிங் அந்த டின்னர்லாம் ஹோட்டலில் ஃப்ரெண்ட்ஸோடு கூட இல்லை. நிமிர்ந்து கவனிக்கிறீங்களா பிரதர்ஸ் எல்லாம்? என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஒரு யாத்திரையில் இருக்கலாம், ஒரு வேலையில் இருக்கலாம். ஆனால் மேக்சிமம் உங்களுடைய நைட்டு டின்னர்லாம் உங்கள் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்கள் புசிக்கிறதுக்கு மட்டுமல்ல, முடிந்தோன்னு என்னது குடும்ப ஜபம் பண்ணுங்க. சில வீட்டில் ஜபம் பண்ணிட்டு என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. சில வீட்டில் சாப்பிட்ட பிறகு எப்படியோ உங்களுக்கு இந்த தூக்கம் வராமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சிலவங்க சாப்பிட்டாச்சுன்னு அடுத்த ஒரு நிமிஷம் வரை கண்ணை முடிச்சு என்ன செய்திட மாட்டாங்க, இருந்துட மாட்டாங்க. ஸோ தூக்கம் வராமல் இருக்கணும். எது ஆக்டிவாக இருக்குமோ அதை செய்யுங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுங்க, ரெண்டாவது என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. எப்படியும் பாருங்கள், ஆண்டவருக்கு பிரியமான சகோதரர்கள் உங்கள் நேரத்தை அதிகமாய் வீட்டிலே செலவிடுங்கள். ஆமேன். வேலை ஸ்தலங்கள் முடிந்த பிறகு வீட்டிலே செலவிடுங்க. சகோதரிகளும் அப்படித்தான். ஆமேன். பாருங்கள், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க. சும்மா அலைந்து தெரியாதுங்க. அடுத்த வீட்டு நடைக்கு போகாதுங்க. பக்கத்தில் 2 பேருக்கு கையை பிடிச்சி சொல்லுங்க. அப்போ அடுத்த வீட்டு நடைக்கு என்ன செய்யாதுங்க? சொன்னீங்களா? 2 பேருக்கு ஒரு 3 இருக்கா கையை பிடிச்சி சொல்லுங்க. அப்போ முன்னும் பின்னெல்லாம் பைபிள் சொல்லுகிறது அடுத்த அடிக்கடி ஒரு வீட்டுக்கு வாசலில் போய் என்ன செய்யாத, மிதிக்காதன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்புறம் நீ என்ன செய்யப்படுவாய்? ஆமாம், அந்த ஆசீர்வாதம் வேணும்னா அப்படி செய்யுங்க. அப்போ ஆண்டவருக்கு பயந்துருங்க, வேதத்தை அதிகமாக வாசிங்க. ஆமேன். வெள்ளிக்கிழமை எடுத்துகிற தீர்மானத்தையும் மறந்துடாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல குரல் வளங்களை இயேசு நாம மகிமைக்காக பயன்படுத்துவோம். அந்த உபசரிக்கிற குணம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரிக்கும் சொல்லுகிறார். ஆமேன். உற்சாகப்படுத்துகிற அந்த ஒரு காரியமாய் இந்த காய்வுக்கு எழுதுகிறதையும் ஞாபகப்படுத்துவோம். அப்போ இப்போ இந்த வசனத்தை